1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வழியே நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த மண்ணிலையும் கிடையாது, பெண்ணிலையும் கிடையாது, பொண்ணுலையும் கிடையாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலையேறப்பட்டது, விலை மதிப்பெற்றது. அது 1000 மடங்கு. அதெல்லாம் சும்மா சாதாரணமா நம்மளால வாங்கி தூக்கி பிடிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க. நமக்கு தகுதி கிடையாது. அப்ப நான் எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னது நிச்சயம் தானே. பிதாக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்ப அது நமக்கு வருமா வராதா? அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். ஆனா இந்த ஆசீர்வாதம் ஒரு சில நேரங்களில் நிரந்தரம் இல்லாம போகுது. உலகத்துல ஒரு மனுஷன் நினைச்சா எனக்கு இது நிரந்தரம்ப்பா, இந்த இடத்துல நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் லோத்து மனைவி நினைச்சாங்க. என்ன பண்ணுவாங்க? லோத்து என்ன பண்ணாரு? கண்ணு கெட்டின தூரத்துல பார்த்தாரு. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். எப்படி இருக்குது? பச்சையா இருக்குது, கொழுமையா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு போனாங்க. அந்த மண் அவர்களுக்கு என்னவா இல்ல? நிரந்தரமாவும் இல்ல, ஆசீர்வாதமாவும் இல்ல. என்னங்க, நான் மண்ணு நல்லது, நான் சேர்த்து வைக்கிற நிலம் எனக்கு நல்லா இருக்கும், நான் கட்டி வைக்கிற வீடு நல்லா இருக்கும், ஆடு மாடு மிருக ஜீவன் நான் நல்லா சேர்த்து வச்சுக்கிறேன்பா, இதுதான் நீங்க என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒரே நிமிஷத்துல அந்த ஊரை அழிச்சாரு, செடி கொடியெல்லாம் அழிச்சு விட்டாரு. உன்னால அடுத்த விவசாயத்துக்கு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட உன்னால வழி இல்லாம ஆதாரத்தின் கோலையே ஆண்டவர் முறித்து போட்டார். இனி உனக்கு சாப்பிடறதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு வழி இல்ல. இந்த மனைவி என்ன பண்ணா? ஐயோ போச்சேன்னு திரும்பி பார்த்தா வாழ்க்கை என்ன போச்சு? நீங்க எதெல்லாம் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் சேர்த்து வைக்கிறது எனக்கு சுகம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது லோத்துடைய மனைவியை வாழ வைக்க கிடையாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்ங்கிறது என்னைக்குமே எப்படி இருக்கணுங்க? அழிஞ்சு போயிடணும். எப்படி இருக்கணும்? நிலையா இருக்கும். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை கிடையாது, துக்கம் கிடையாது. லோத்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனா திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்க மனைவி போயிட்டா, இருக்கிற சொத்து போச்சு, ஆஸ்தி அந்தஸ்து போயிடுச்சு, எல்லாமே போனது. நிரந்தரமான ஆசீர்வாதமா? இல்லையே. அப்ப கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல அது நிரந்தரம் இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன?